நாம இன்றைக்கு பார்க்க போற பாடம் தான் உங்களோட லெவல் 2 எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய பிஎம்ஏ பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற சப்ஜெக்ட். முகாமைத்துவம், வணிகத்திற்கான முகாமைத்துவம் என்கிற பாடத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். இதுல ஏ லெவல் படிச்சாக்கள் இருப்பீங்க, லெவல் 1 செஞ்சு போட்டு வந்தாக்கள் இருப்பீங்க, எக்ஸாம் சிட் பண்ணினாக்கள் இருப்பீங்க. நீங்களும் முகாமைத்துவம் என்கின்ற பாடங்களை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க ஏ லெவல்ல பிசினஸ் ஸ்டடீஸ்ங்கிற பாடத்தை நீங்க தெரிவு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த பாடத்துல இது சம்பந்தமான விளக்கங்களை படிச்சிருப்பீங்க ஆரம்ப கட்டமாக. பட் ஏ லெவல போல இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் அமைப்புகளை கொண்டதாகத்தான் என்ன செய்யும் WIT எக்ஸாமினேஷன்ஸுக்குரிய பேப்பர்ஸ் வரும். நம்ம WIT எக்ஸாம்ஸுக்குரிய பேப்பர்ஸ் பார்க்கின்ற போது உங்களுக்கு வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும். ஏ லெவலுக்கும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற சப்ஜெக்டுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி, ஏ லெவல்ல நீங்க மேலோட்டமாக படித்த சில பாடங்களை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா WITல என்ன செய்வீங்க, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டீப்பாக நீங்க என்ன செய்வீங்க, நீங்க படிப்பீங்க. இதுல ஐசிடி ஏ லெவல்ல தெரிவு செய்த மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க பிசினஸ் ஸ்டடீஸுக்கு பதிலாக. ஸோ கேர்ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், இந்த பாடத்தை நீங்க உன்னிப்பாக அவதானித்தால் நீங்க என்ன செய்ய முடியும், இந்த பாடம் சம்பந்தமாக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ரைட். நாம இந்த பாடத்தை படிக்கிற நோக்கம் என்ன என்று சொன்னா, நீங்க எதிர்காலத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலோ அல்லது முகாமையாளராக மாறினாலோ அல்லது முகாமையாளராக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைத்தாலோ அல்லது உங்களுடைய சொந்த பிசினஸுக்கு நீங்க ஒரு ஓனராக இருந்தால் அந்த நிறுவனத்தை எவ்வாறு மேனேஜ் பண்ணுவது, அந்த நிறுவனத்தை எவ்வாறு நடாத்துவது, அந்த நிறுவனத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது தொடர்பாக நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்றைய பாடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, இதனை படிப்பதன் ஊடாக நீங்க அறிஞ்சு கொள்ள போறீங்க. ஆகவே நாம நேரடியாகவே பாடத்துக்குள்ள வருவோம். முகாமைத்துவத்திற்கான அறிமுகம். ரைட். முகாமைத்துவம் என்றால் என்ன, நீங்க அறிஞ்ச விஷயங்கள். முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்ங்கிறதை தாண்டி மேனேஜர், முகாமையாளர் என்ற வேர்டு என்ன உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக காணப்படும். நீங்க எல்லோரும் பேங்குகளுக்கு விசிட் பண்ணிருப்பீங்க, வங்கிகளுக்கு. கவர்மெண்ட் பேங்க்ஸா இருக்கலாம், பிரைவேட் பேங்க்ஸா இருக்கலாம். அந்த பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு ரோலிங் சேர்ல ஒரு ஆள் இருப்பார், ஒரு கேர்ளோ ஒரு பாயோ என்ன செய்வாங்க, ஒரு லேடியோ ஒரு ஜென்டில்மேனோ இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு முன்னுக்கு அவங்களோட கதவுல பாத்தீங்கன்னு சொன்னா மேனேஜர் என்ற ஒரு நேம் போர்டு ஒன்று இருக்கு, முகாமையாளர். எல்லாரும் என்ன செய்யலாது, அந்த ரூமுக்கு போக மாட்டாங்க நேரடியாக, அனைவரும் போக மாட்டாங்க. முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான தேவைகள் வரும் இடத்தில் மாத்திரம்தான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நேரடியாக மேனேஜரை மீட் பண்ண போறோம் என்ன செய்வீங்க, நீங்க மேனேஜரை சந்திப்பீங்க. அந்த மேனேஜர் அந்த பேங்குக்கு செய்யற வேலை என்ன, அதுதான் என்ன முகாமைத்துவம் சொல்லு. முகாமைத்துவம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஊடாகத்தான் என்ன செய்ய வேண்டி வரும், இந்த விடயங்களை நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டி வரும். முதலாவதாக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, முகாமைத்துவத்திற்கான வரைவிலக்கணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகளவான வரைவிலக்கணம் இருக்கு. நாம் என்ன செய்ய போறோம், 2 வரைவிலக்கணங்கள் என்ன செய்வோம் ஆரம்ப கட்டமாக பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், முகாமைத்துவம் என்றால் என்ன என்பதை ஒரு எக்ஸாம்பிள் ஊடாக நாம் என்ன செய்வோம், நாம அறிஞ்சு கொள்வோம். ரைட். இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. முகாமைத்துவம் என்றால் என்ன, முகாமைத்துவம் என்பது திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிநடாத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் மூலம் நிறுவன வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த முறையிலும் வளங்களை பயன்படுத்தி நிறுவன குறிக்கோள்களை அடையும் முறையாகும். அதாவது நிறுவன நோக்கங்கள், இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நிறுவனத்துக்குள்ளே காணப்படுகின்ற வளங்களை திட்டமிட்டு, ஒழுங்கமைத்து, வழிப்படுத்தி, கட்டுப்படுத்தி என்ன செய்ய போறீங்க, நீங்க வளங்களை பயன்படுத்தி இலக்குகளை அடைவதற்கான ஒரு செய்முறை தான் முகாமைத்துவம் என்று சொல்றார். இன்னொரு வரைவிலக்கணத்தையும் பார்ப்போம். 2வது வரைவிலக்கணம், முகாமைத்துவம் என்பது நிறுவன இலக்குகளை வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த முறையிலும் அடைவதற்கான நோக்கத்துடன் நிறுவனங்களின் வளங்களை
அதாவது மனித வளம், பௌதிக வளம், நிதி வளம், தகவல் வளம் ஆகியவற்றினை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து வழிநடாத்துதல், கட்டுப்படுத்தல் உட்பட ஒரு தொகுப்பாகும் என்று ஒரு ஆள் சொல்லியிருக்கு. அப்ப முகாமைத்துவம் என்றால் என்ன? நம்ம இது எப்படி எக்ஸாம்பிள் அணுக போறோம் என்று சொன்னா, ஒரு வீடு கட்டுவதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம இது எக்ஸாம்பிள் நாம விளங்கி கொள்ள போறோம். இப்ப அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீடு ஒன்று நிர்மாணிப்பது எப்படி என்று சொல்லி. ஒரு வீடு ஒன்று கட்டுறேன் என்று சொன்னா அங்க காணி இருக்கணும், நம்மகிட்ட போதிய அளவான பணமும் இருக்கும், ஒரு நிலம் காணப்பட வேண்டும், அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பணமும் இருக்கும். ரெண்டும் இருந்தால் வீட்டை கட்ட முடியுமா? இல்லை. முதலாவது என்ன செய்யணும் சொன்னா, ஒரு வீடு கட்டுறேன் என்று சொன்னா வீடு கட்டுவதற்கு தேவையான நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளானிங், ஒரு மெப்பொண்ட நாம் என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தும். ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையான ஒரு டிராவிங்ஸ், ஹவுஸ் பிளான் என்று சொல்லுவாங்க, பில்டிங் அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து நீங்க என்ன செய்வீங்க, எந்த இடத்தில் எந்த உங்களுக்கு ரூம் வர வேண்டும், கிச்சன் எங்க வர வேண்டும், உங்களோட பாத்ரூம் எங்க வர வேண்டும், வாஷ்ரூம் எங்க வர வேண்டும், உங்களோட கார்டன், பார்க்கிங் எந்தெந்த இடத்தில் எவ்வாறு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பில்டிங் பிளான் ஒன்று நீங்க டிரா பண்ணிருப்பீங்க. அதன் பிறகு நீங்க என்ன செய்வீங்க, இந்த பில்டிங் பிளான் எல்லாம் டிரா பண்ணதுக்கு பிறகு ஒரு பில்டிங் கட்டுவதோட சம்பந்தப்பட்ட ஒரு என்ஜினியர், அப்படி இல்லாட்டி ஒரு மேசன், அதோட சம்பந்தப்பட்ட ஒரு கண்ட்ராக்டரை நாடி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இவ்வாறு ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்று சொல்வீங்க. அவர் என்ன சொல்லுவார், பில்டிங் கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், கல், மண், சீமெந்து, மெஷினரிஸ், எத்தனை நபர்கள் வேலைக்கு வேண்டும் என்கின்ற சகல விடயங்களையும் என்ன செய்வார் உங்களுக்கு சொல்லுவார். சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னா, உங்களுடைய காணி இருக்குதானே, உங்களுடைய நிலம், அந்த நிலத்துக்கு கல், மண், சீமெந்து, கம்பிகள் போன்ற விடயங்களை நீங்க என்ன செய்வீங்க, எல்லாவற்றையும் உங்களோட காணிக்குள்ள கொண்டு வரீங்க. பில்டிங் பிளான் ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, பில்டிங் கட்டுவதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர. அதன் பிறகு நீங்க என்ன செய்வீங்க, பில்டிங்கை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். பில்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ற, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை. பில்டிங்கை கட்டுவதற்கு தேவையான மனித வளங்கள், ஹியூமன் ரிசோர்சஸ், அவங்களையெல்லாம் ஒரு இடத்தை எடுப்பீங்க. எடுத்து அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, இதுதான் எங்களுடைய பிளான், இவ்வாறு தான் பில்டிங் அமைய வேண்டும், பில்டிங்கை கட்டுவதற்கு ஸ்டார்ட் பண்ணு, பில்டிங் நிர்மாணிப்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பீங்க, அவங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவீங்க, அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க, ஊக்குவிப்பீங்க, அவங்கள பாதுகாப்பீங்க. அவ்வாறான சில செயற்பாடுகள்ல ஈடுபடுவீங்க. பில்டிங் கட்டுவது சம்பந்தப்பட்ட நபர்களை எல்லாம் ஒழுங்கிணைப்பீங்க, அவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. அதற்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, பில்டிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அப்படியே வீட்டை போய் தூங்குவீங்களா? இல்லை. என்ன செய்வீங்க, நீங்க அந்த பில்டிங் சரியான முறையில் கட்டப்படுகின்றதா என்று அவதானிப்பதற்காக வேண்டி நீங்க என்ன செய்வீங்க, மொனிட்டர் பண்ணுவீங்க. வந்து பார்ப்பீங்க, மேசன்மாரெல்லாம் சரியாக பில்டிங் கட்டுறாங்களா, சரியான முறையிலான கம்பிகளை அவங்க பயன்படுத்துறாங்களா, நாம பிளான்ல கொடுத்த மாதிரி இந்த பிளான் பில்டிங் பிளான்ல இருப்பதை போன்று பில்டிங் கட்டுமானம் நடக்கின்றதா என்பதை நீங்க என்ன செய்வீங்க, மொனிட்டர் பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க. ஏதாவது பிழைகள் இருந்தால் உடனடியாக நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பிழையாக, அதாவது கிச்சன் வர வேண்டிய இடத்துல உங்களோட பெட்ரூம் வந்துட்டு, பெட்ரூம் வர வேண்டிய இடத்துல உங்களோட வாஷ்ரூம் வந்துட்டு, கார்டன் ஒன்று நீங்க ஏரியா ஒன்று அலோகேட் பண்ணிருப்பீங்க, கார்டனே இல்லை, பார்க்கிங் கெப்பாசிட்டியை குறைவாக கட்டிட்டாங்க, நீங்க சொல்லாத ஒரு ரூமையும் சேர்த்து கட்டிட்டாங்க. வேண்டா என்ன, பிளான்ல இருந்து என்ன செய்யப்படுது, நீங்க பில்டிங் கட்டுறது என்ன வேறுபடுது. அப்ப உடனடியாக என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அந்த பில்டிங் அந்த ரூமை நீங்க உடைச்சு போட்டு டெமாலிஷ் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட பிளான்ல இருப்பதை போன்று நீங்க என்ன செய்வீங்க, பில்டிங்கை நிர்மாணிப்பு செய்வீங்க. பில்டிங்கை நிர்மாணிப்பு செய்வீங்க. அப்படி நீங்க நிர்மாணிப்பு செஞ்ச உடனே என்ன நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்த பில்டிங் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த பில்டிங்கை நீங்க பிளான் பண்ணிருந்தீங்களோ அந்த பில்டிங் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ்ல நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. 4 விடயங்களை நாம பார்த்தோம். நீங்க இந்த பில்டிங் பிளான் ஒன்று வரைகிறீங்க தானே, இதுக்கு பெயர் தான் திட்டமிடல், பிளானிங் என்று சொல்லுவோம். ஒரு வீடை கட்டுவதற்கு முதல் அல்லது ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு முதல்
நீங்கள் முன்கூட்டியே நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு சொல்ற பேரு பிளானிங், திட்டமிடல்னு சொல்றோம். அதன் பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? ரெண்டாவது, அந்த பிளானை நீங்க உருவாக்கினதுக்கு பிறகு உங்களோட இலக்கை அடைந்து கொள்வதற்கு தேவையான வளங்கள் இருக்கு தானே, ரிசோர்சஸ், கல் மண் சீமந்து போன்ற ரிசோர்சஸ், மனித வளங்கள் எல்லாரையும் ஒரு இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஒருங்கிணைக்கிறீங்க செயற்பாடு. அதுக்கு பேர் தான் ஒழுங்கமைத்தல் என்று சொல்றோம். அதற்கு பிறகு நீங்க செய்யற வேலைதான் அங்க வரக்கூடிய மனித வளங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, தீர்வு காண்றீங்க. எல்லாரையும் நீங்க உற்சாகப்படுத்துறீங்க, பில்டிங்கை கட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு உணவுகள், அவங்களுக்குரிய கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, மோட்டிவேட் பண்றீங்க. அதுக்கு பேர் தான் என்ன, வழிப்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல் என்று சொல்றது. சரியான இலக்கை நோக்கி அவங்களை நகர்த்தி செல்றது. அதற்கு பிறகு பில்டிங்ல ஏதாவது பிழைகள் வந்தால் அந்த பிழைகளை இனங்கண்டு என்ன செய்தல், அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிழையாக கட்டினால் அதனை நிவர்த்தி செய்து, அதான் என்ன, கட்டுப்படுத்து. பில்டிங்கை கட்டாமலுக்கு அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க என்று சொன்னா அவங்கள தட்டி எழுப்பி என்ன செய்யறேன், பில்டிங்கை கட்டவும் சொல்றேன். பிழைகள் இருந்தால் அந்த பிழைகளை சரி செய்யற இந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் என்ன, கட்டுப்படுத்தல். ஆகவே நம்மட பாடத்தில் இருக்கிற மாதிரி முகாமைத்துவம் என்ற என்னுடைய நோக்கம் வீடு கட்டுவது என்று சொன்னால் அந்த நோக்கத்தையும் இலக்கையும் நான் வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த விதத்திலும் அடைந்து கொள்வதற்காக வேண்டி வளங்களை நான் என்ன செய்ய போறேன், திட்டமிட்டு ஒழுங்கமைத்து வழிப்படுத்தி கட்டுப்படுத்துவதனூடாக என்ன செய்து என்னுடைய இலக்குகளை அடைதல். இந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் என்ன, முகாமைத்துவம் என்று சொல்றேன். ரைட், இதுதான் முகாமைத்துவம். இந்த 4 விடயங்களை தான் நாம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா இந்த பாடத்துக்கு பிறகு தனித்தனி சாப்டர்ஸாக நாம் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். திட்டமிடல் என்று சொன்னால் என்ன, ஃபுல்லா டீப்பா படிப்போம். அனுகூலம் பிரதிகூலம், திட்டமிடலை எவ்வாறு செய்வது, என்னென்ன டெக்னிக், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். இதை விட மேலதிகமாக என்ன செய்யும் என்று சொன்னா தொடர்பாடல், தீர்மானம் எடுத்தல், இவ்வாறான மேலதிகமான விடயங்களை என்ன செய்யும் நாம இந்த பாடத்துல படிச்சுக்கொள்ளும். ரைட், அடுத்து ஒரு முகாமைத்துவத்தின் பங்கு, ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்ப ரோல் வகைபாகம் சொல்றது, முகாமைத்துவத்தின் வகைபாகம். வகைபாகம் என்று சொன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். வகைபாகம் என்றா என்ன? இப்ப தாயும் தந்தையும் இருக்காங்க, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்காங்க. அப்பா என்ன செய்யறாரு, வீட்டுக்கு தேவையான சகல பொறுப்புகளையும் அப்பா தான் பொறுப்பெடுக்க. அப்பா என்ன செய்யறாரு, தொழில பிரச்சனை, வேலை வாய்ப்பின்மை, இங்க செலவுகள் அதிகம் இலங்கையில் என்று சொல்லி என்ன செய்யறாரு என்று சொன்னா வெளிநாட்டுக்கு பயணிக்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பாவின் செயற்பாடுகள் எல்லாம் யார் பொறுப்பெடுக்க வேண்டியவர், அம்மா பொறுப்பெடுக்க வேண்டியவர். என்ன, கணவனின் சகல விடயங்களையும் குடும்ப பொறுப்புகளையும் கணவன் சார்பான சகல விடயங்களை மனைவி பொறுப்பெடுப்பான். கணவன் செய்யக்கூடிய சகல விடயத்தை என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவி செய்வாங்க, குடும்பத்தை பொறுப்பெடுப்பாங்க. கணவனின் வகைபாகத்தை என்ன செய்வாங்க, மனைவி பொறுப்பெடுப்பார். அதான் என்ன, வகைபாகம், கணவனின் வகைபாகத்தை மனைவி செய்கின்றார், ரோல் என்று சொல்றோம். இப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்த அளவையில முகாமையாளர் வகைபாகம் என்ன என்று சொன்னா அவரோட பொறுப்பு. முகாமையாளர் என்ன கடமையை நிறைவேற்றுகின்றார், அல்லது முகாமைத்துவம் என்ன செய்யும், மேனேஜர் என்கிறது முகாமையாளர், மேனேஜ்மெண்ட் என்கிறது முகாமைத்துவம். ஒரு முகாமைத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா பொதுவான பண்புகள். முகாமைத்துவம் என்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு தொடர் தேர்ச்சியான செய்முறையாகும். நம்மளோட வீடு கட்டுற செய்முறை யோசிங்க, பிளானிங் ஓகே, ஒழுங்கமைத்தல் அடிக்கடி தேவைப்படும், வளங்களை அடிக்கடி கொள்வனவு செய்ய வேண்டி வரும். ஊழியர்களை ஒரே ஒரு நாள் ஊக்குவிச்சதுக்கு பிறகு ஒரே ஒரு நாள் மொனிட்டர் பண்ணினதுக்கு பிறகு விட்டு விடலாமா? இல்ல, தொடர்ச்சியா இலக்கை அடையும் வரைக்கும் என்ன செய்யணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும், அவங்கள வழிப்படுத்தணும், இலக்கினை அடையும் வரைக்கும் அவங்கள கட்டுப்படுத்தும். அப்ப முகாமைத்துவம்ங்கிறது ஒரு நாளைக்குரிய செயற்பாடு அல்ல, அது என்ன, தொடர் தேர்ச்சியான ஒரு செயற்பாடாக இருந்தால்தான் அது முகாமைத்துவமாக இருக்கு. அதே நேரம் முகாமைத்துவம் என்ன செய்யுது, நோக்கை அடைவதில் என்ன செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடை. நிறுவனத்துல நோக்க நாம வினைத்திறனாக அடையணும் என்று சொன்னா, குயிக்கா அடையணும் என்று சொன்னா
எந்த விதமான ஒரு திசை திரும்பலும் இல்லாமல் நாம் அடையணும் என்று சொன்னா முகாமைத்துவம் அவசியம். அடுத்தது, நிறுவனங்கள பலத்த நோக்கத்தை அடையிறதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னாலுமே என்ன, முகாமைத்துவம் அவசியம். அப்ப முகாமைத்துவம் என்ன செய்யுது, நோக்கத்தை அடையிறதுக்கு உதவி செய்யுது. தொடர்ந்தேர்ச்சியான ஒரு செய்முறையாக காணப்படுது. நோக்கத்தை அடைவதற்கு என்ன செய்யுது, தன்னுடைய பலங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதுதான் என்ன, ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லும், முகாமைத்துவத்தின் வகைபாகம் பங்குன்னு சொல்றோம். ரைட். இப்ப மீண்டும் நம்ம என்ன செய்வோம், வரைவிலக்கணத்துக்கு வரும். வரைவிலக்கணத்துல சொன்னோம் தானே, நிறுவனத்துல நோக்கங்களையும் இலக்குகளையும் அடைவதற்காக வேண்டி என்ன செய்ய போறோம், வளங்களை வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் பயன்படுத்து. அப்ப வளங்கள், ரிசோர்சஸ் என்ன, வளங்கள் என்ன, நாம குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விடயம் தான். ஒரு அவுட்புட்டை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, ஒரு வெளியீட்டை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்துகின்ற சகல உள்ளீடுகளும் என்ன, வளங்கள் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, ஹோட்டல்ல பாருங்க ஒரு பான் இருக்கு, sorry, ஒரு பேக்கரி. பேக்கரியில அவுட்புட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரெட் ஒரு பானாக இருந்தால் அதுதான் உற்பத்தி பொருள், வெளியீடு. அந்த பானை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க பயன்படுத்துகின்ற சகல உள்ளீடுகளும் அதுக்கு பேர் தான் என்ன, வளங்கள் என்று சொல்லும். சகல உள்ளீடுகளும் வளங்கள் என்று சொல்லும். ரைட். எக்ஸாம்பிள் என்ன வரும், மா வரும், சீனி வரும், மாஜரின் வரும். அதே நேரம் அந்த பானை உற்பத்தி செய்வதற்கான டெக்னிக் வரும். பானை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற மனித வளங்கள் வரும். அவங்க பயன்படுத்துற, அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வரும். இது எல்லாம் என்ன, வளங்கள் என்று சொல்லும். அல்லது சொத்துக்கள். சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு, வளங்களுக்கும் சொத்துக்களுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ரைட். அது காலப்போக்கில் என்ன செய்வோம், நம்ம படிக்கும். அப்ப நம்ம வளங்களை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஒரு நம்ம என்ன செய்ய போறோம், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு நாம பயன்படுத்துகின்ற அனைத்து உள்ளீடுகளும் என்ன, வளங்கள். அப்ப பான் வெளியீடாக இருந்தால் உள்ளீடாக பயன்படுத்தின சகல சகல விடயங்களும் என்ன, வளங்கள் என்று சொல்றோம். Right. இப்ப நம்ம பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வளங்கள் சம்பந்தமா தெரிஞ்சிருக்கும். எம்சிக்யூல வரக்கூடிய கேள்விகள், வளங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா M5, M7, M9 என்ன செஞ்சிருக்காங்க, மூன்றாக வகைப்படுத்திருக்காங்க. M5, M7, M9. அப்ப M5 பார்ப்போம். ஆரம்பத்துல M5 நீங்க கேள்விப்பட்ட ஒரு விடயம். M5 என்ன, ஒன்றும் இல்லை. இந்த வளங்கள் இருக்கு தானே, இதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா முதல் எழுத்துக்கள் எல்லாம் என்ன, எம்ல இருக்கு. அப்ப 5 எம் காணப்படுவதால் என்ன செஞ்சிருக்கோம், M5 என்று சொல்லி சொல்றோம். M5 மெயின் பவர், மெஷின் பவர், மெட்டீரியல், மெத்தட், மணி. மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட், மணி என்று சொல்றோம். ரைட். இப்போ உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா மனித வளங்கள் உற்பத்தி செயற்பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, உற்பத்தி செயற்பாட்டுக்கு என்ன செய்யப்படும், மனித வளங்களை பயன்படுத்துவாங்க. அப்ப மனித வளம்ங்கிறது என்ன, ஒரு ரிசோர்ஸ், ஒரு வளமாக காணப்படும். அதே நேரம் ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா மெஷினரிஸ் பயன்படுத்தப்படும். அப்ப மெஷினரிஸ் என்ன, இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுவது என்று சொன்னாலும் நீங்க கான்கிரீட் கலவைகளை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவைப்படும், உங்களுக்கு கான்கிரீட் கலவைக்கான ஒரு இயந்திரம் தேவைப்படும். அதெல்லாம் என்ன, மெஷின். அதெல்லாம் என்ன, ஒரு உள்ளீடுகளாக காணப்படும், மெஷின் பவர்ஸ் என்று சொல்றோம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மெட்டீரியல்ஸ். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் சீமெண்ட், கல், மண்ங்கிறது எல்லாம் என்ன, மெட்டீரியல்ஸ். அதே போல உணவு உற்பத்தியாக இருந்தாலும் என்ன, அங்கே பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் சகலதும் என்ன, மெட்டீரியல்ஸாக காணப்படும். ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆக இருந்தால் மெட்டீரியல்ஸ் என்ன, உள்ளீடுகள், மூலப்பொருட்கள். அடுத்தது மெத்தட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கேக் உற்பத்தியை சொல்லலாம். ஐசிங் கேக், பர்த்டே கேக், வெட்டிங் கேக். அடுத்தது வேற என்ன, நிறைய கேக்ல நிறைய வகைகள் காணப்படும். இப்ப அந்த கேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் உற்பத்தி செய்ய முடியுமா, இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னிக். அதெல்லாம் என்ன, மெத்தட், அதனை செய்வதற்கான முறை. இப்ப டாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அவங்களும் இந்த வீடியோஸ்ல இருக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்கு. எல்லோரும் அதே மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா, பப்ளிக் இல்ல, ப்ராப்பரா ஸ்டடி பண்ணாம யூஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மெத்தட்ங்கிறது, முறைங்கிறது என்ன,
ஒரு வளமாக கருதப்படுகின்றது. அடுத்தது என்ன? மெத்தட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட், கையாளுகின்ற முறைகள். மணி, மணியை பத்தி தெரியும். மணி இல்லாமலுக்கு என்ன? மணி பணம், காசு இல்லாம என்ன நம்ம வணிக நடவடிக்கைகளை செய்யல. பணம் முதலீடு செய்யறதுக்கு பணம் இல்லாவிட்டால், அன்றாட செலவுகளை செய்வதற்கு பணம் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது? வணிக செயற்பாடுகளை செய்ய முடியாது. ஆகவே இந்த 5 விடயங்களை தான் என்ன செய்யறாங்க என்று சொன்னா M5 என்று சொல்றாங்க. ரைட்? M5 மேன் பவர் மனித வளம், மெஷின் பவர் இயந்திர வளம், மெட்டீரியல் மூலப்பொருட்கள், மெத்தட் முறைகள், பணம் என்கிறது என்ன? மணி என்கிறது காசு. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் எழுத்த பாருங்க, எம் இருக்கிறதால இதை M5 சொல்லுங்க. இது நீங்க ஜிசி ஏ லெவல் எக்கனாமிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா M7. M7 தனியா பாடமாக்குறது. M5 பாடமாக்கினதுக்கு பிறகு M5 2 ரிசோர்சஸ் அட் ஆகும். அது 5 விடயங்களும் அவ்வாறே வர இறுதியாக என்ன செய்யப்படும்? மினிட் மார்க்கெட் என்ன செய்யப்படும்? 2 விடயங்கள் ஒன்றிணைக்கப்படும். 2 விடயம் மினிட். மினிட்ங்கிற டைமை தான் சொல்றாங்க. அந்த எம் கேட்டகரிக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மினிட் போட்டிருக்காங்க. நேரம், நேரம்ங்கிறது ஒரு வளம் புள்ளி. இப்ப நீங்க 2 பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஒன்றுல தான் போக்கஸ் பண்ணலும் உங்களுக்கு. இன்னொரு பிசினஸ்ல போக்கஸ் பண்ணலாம். ஏன்? டைம் இல்லை. அப்ப டைம்ங்கிறது என்ன? உங்களுக்கு ஒரு வளம். இப்ப நீங்க ஏ லெவல் எழுதி போட்டு நீங்க ஹாலிடேஸ்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன? இப்ப உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய டைம்ங்கிறது ஒரு வளம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனாலோ அல்லது காலேஜுக்கு போனாலோ அல்லது ஒரு ஒர்க்குக்கு போனாலோ உங்களுக்கு என்ன? டைம் ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கு. அந்த டைம்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க டைம் இஸ் எ ரிசோர்ஸ். எந்த அளவு கூடுதலான நேரம் இருக்கின்றதோ அந்த அளவு உங்களால் சாதிக்க முடியும்னு யோசிப்பீங்க. அப்ப டைம்ங்கிறது என்ன? வணிக நிறுவனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வளம். மார்க்கெட்ங்கிறதும் ஒரு வளம். 2 விடயத்தை யோசி. ஒரு கிராமம், ஒரு நகரம். ஒரு கிராமத்தில் இருக்கிற சந்தையின் அளவுக்கும் நகரத்தில் இருக்கிற சந்தையின் அளவுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. சந்தை இடம், சந்தை வெளி என்று படிச்சிருப்பீங்க. மார்க்கெட் பிளேஸ், மார்க்கெட் ஸ்பேஸ் லெவல் 1ல இருக்கு. மார்க்கெட் பிளேஸ் என்ன? கொள்வனவாளரும் நுகர்வோரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய என்ன ஒரு பௌதீக இடம் தான் என்ன? மார்க்கெட் பிளேஸ், சந்தை இடம். இப்ப கிராமத்தை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் தான் இருக்கு. பெரிய அளவுல கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, கன்சியூமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனா நகரத்தை பொறுத்தளவில் பாருங்க, பாரிய அளவான ஒரு சந்தை வாய்ப்பு ஒன்று. அப்ப சந்தைங்கிறது, மார்க்கெட்ங்கிறது, இப்ப சைனாங்கிறது சனத்தொகை கூடிய இடம், இந்தியாங்கிறது சனத்தொகை கூடிய இடம் என்று சொன்னா அந்த இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு என்ன? சந்தைங்கிறது ஒரு உள்ளீடு. மார்க்கெட் இல்லாத இடத்துல எவ்வளவு நிறுவனங்கள் இருந்தாலும் என்ன வேலை இல்லை, சக்சஸ் ஆகிற கஷ்டம். மார்க்கெட் இருந்துச்சுன்னா என்ன? அவங்க சக்சஸ் ஆகலாம். ஆகவே M7 அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க என்று சொன்னா சம்பந்தமான ஆய்வு செய்வர்கள் நேரத்தையும் சந்தையும் என்ன செஞ்சிருக்காங்க? வளங்களுக்கு உள்வாங்கியிருக்காங்க. இப்ப M7 முடிஞ்சு, காலம் மாறுது. கணனிமயப்படுத்தப்பட்ட யுகம், கணனிமயப்படுத்தப்பட்ட விஷயம், கணனிமயமாயிட்டு இருக்கு சகலது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா M7ல இருந்து M9க்கு மாறுது. M9ல என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுதுன்னு சொன்னா 2 விடயங்கள் எடிஷனலாக சேர்க்கப்படுது. என்ன? மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், முகாமைத்துவ தகவல் முறைமை. நீங்க WIT லெவல் 2ல இருக்கக்கூடிய ISDங்கிற பாடத்துல நீங்க படிக்க போற மெயினான விடயங்களே மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பெரிய பாடம் MIS. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஐடி சிஸ்டம் இல்லாட்டி என்ன அவங்களோட சக்சஸ் ரேட் குறைவாகத்தான் இருக்கு. கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம். ஒரு 2 நிறுவனங்களை யோசிங்க. 2 பிடவை கடை. ஒரு பிடவை கடையில கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இல்லை. ஒரு ஹார்ட்வேர்ல கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இல்லை, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இல்லை. ஆனா இன்னொரு ஹார்ட்வேர்ல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒரு கஸ்டமர் வருகின்றார், ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்க. அப்போ ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் உள்ள ஹார்ட்வேர் என்ன சொல்லுவாங்க? இருந்தா இருக்கின்றது, எவ்வளவு விலை, எந்த லொகேஷன்ல இருக்கு, இவரை போய் சந்திங்க என்று சொல்லி உடனடியாக பில்லை போட்டு கொடுத்து போட்டு காசை வாங்கிருவீங்க. என்ன பொருள் இருக்கு. ஆனா மெனுவலான ஹார்ட்வேர்ல பாருங்க, பொருள் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் விசாரிக்கணும், கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க.
ஒரு ஊழியரை கூப்பிட்டு ஹார்ட்வேருக்கு போய் செக் பண்ணுங்க இந்த பொருள் இருக்கான்னு சொல்லி அவர் செக் பண்ணிட்டு வாரத்துக்கு இடையில நம்மளோட டைம் போயிடும். ஆனா ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இருக்கிற ஹார்ட்வேர்ல பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கஸ்டமர் வந்தா உடனடியாக அந்த விற்பனை நடவடிக்கையை கைப்பற்றுறாங்க. அப்ப என்ன, கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு என்ன, ஒரு வளமாக நவீன காலத்தில் என்ன செய்யப்படுது, கருதப்படுது. அடுத்து இன்னொரு விடயம் இருக்கு, மோட்டிவேஷன். இதுல மறைஞ்சிருக்கு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்ங்கிறது என்ன, ஒரு நிறுவனத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் மோட்டிவேஷன். இப்ப நீங்களே யோசிங்க, ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு, எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு நிறுவனத்தில் இருக்கிற அந்த முகாமியாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லாரையும் மோட்டிவேட் பண்றார். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாரு, உங்களை அப்ரிசியேட் பண்றார். உங்களுக்கு கிஃப்ட் வழங்கப்படுது, அப்ரிசியேட் வழங்கப்படுது, உங்களுக்கு ப்ரொமோஷன் வழங்கப்படுது, மோட்டிவேஷன். இந்த நிறுவனத்துல நீங்க வேலை செய்ய விரும்புவீங்களான்னா எஸ். இன்னொரு நிறுவனம் இருக்கு, லைக் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி. எப்படி என்று சொன்னா, அதாவது நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும், எவ்வளவுதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க கூடுதலாக காட்டினாலும் என்ன செய்யப்படாது, உங்களுக்குரிய அப்ரிசியேஷன் நிறைய இடங்கள்ல கிடைக்காது. மை எக்ஸ்பீரியன்ஸ், கவர்மெண்ட் செக்டர்ஸ் நீங்க எவ்வளவுதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தால் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்குரிய அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்காது. ஒரு டிஃபரண்ட் சிஸ்டம். இப்ப எவ்வளவுதான் நீங்க கடினமாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காவிட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த நிறுவனத்துல வேலை செய்ய விரும்ப மாட்டீங்க ஒன்று. அப்படி இல்லாட்டி என்ன, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காத அந்த நிறுவனத்துல வேலை செய்ய விரும்ப மாட்டீங்க, நார்மலா வேலை செய்யும். அப்ப ரெண்டு நிறுவனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எந்த நிறுவனத்துல வெற்றி மிகவும் வேகமாக அடையப்படும், மோட்டிவேஷன் எந்த நிறுவனத்தில் இருக்கோ அந்த நிறுவனம் தான் என்ன செய்யும், சந்தையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனமாக என்ன செய்யும், மாறும். ஆகவே மோட்டிவேஷன்ங்கிறது என்ன செய்யறாங்க, தற்காலத்துல ஒரு வளமாக என்ன செய்யறாங்க, தற்போது அவங்க பார்க்காங்க. ரைட். ஆகவே இதுதான் என்ன, இந்த வளங்கள் சம்பந்தமான விஷயம். ரைட். ஆகவே நாம அடுத்த விஷயத்துக்கு வரும். M7 M9 சம்பந்தமாக பார்த்துட்டோம். ரைட். இப்ப நம்முடைய விஷயத்துக்கு வரும். M5 M9 M7. ரைட். இப்ப நம்முடைய அடுத்த சாப்டர்ஸ், நிறுவனங்களின் பல்வேறுபட்ட நோக்கம். நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு நபராக இருந்தாலும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சசிவரனா இருக்கலாம், மமானியாக இருக்கலாம், சகினாவாக இருக்கலாம், அரூசா இருக்கலாம், ரைட், அஷானாக இருக்கலாம், ரைட், இசை இசைவாளனா இருக்கலாம். என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம். மேபி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது ஒரு நோக்கம், WAT பாஸ் பண்றது அது ஒரு நோக்கம், அல்லது A லெவல்ல நல்ல ரிசர்ச் எடுக்குது, ஏதாவது ஒரு ஜாப் எடுக்குது, நல்ல ஜாப் எடுக்குது, ஹையர் சேலரி ஜாப் எடுக்குது, ஃபாரினுக்கு போறது, கனடாக்கு போறது, ஆஸ்திரேலியாவுக்கு போறது, சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது, கனடாவில் ஆஸ்திரேலியாவோட சிட்டிசன்ஷிப், ரைட், மைக்ரேட் ஆகுது. இதெல்லாம் ஒவ்வொருவரோட நோக்கமாக இருக்கு. அல்லது ஓன் கம்பெனி ஒன்றை ஜெனரேட் பண்றது, ஓன் கம்பெனிக்கு சிஇஓ மாறுறது, இதெல்லாம் ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம். உங்களுக்கு இருக்கும், நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளலாம், என்னுடைய நோக்கம் என்ன, நான் இந்த கல்வியை கற்பதன் நோக்கம் என்ன, இந்த கிளாஸுக்கு வருவதன் நோக்கம் என்ன, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதே போலதான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் என்ன செய்யப்படும் என்று சொன்னா ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கு. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இதனை அடைய வேண்டும், இதனை அடையலாம் என்பதுதான் என்ன, ஒவ்வொரு நிறுவனத்தின் நோக்கம். மேபி லாபமாக இருக்கலாம், சந்தை பங்காக இருக்கலாம், வேறு நோக்கங்கள் இருக்கலாம். மெடிசன் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கு வேறு நோக்கம், பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு வேறு நோக்கம், சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு அது வேறு நோக்கம். ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கு. அப்ப நோக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்தின் நோக்கம் என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் அடையப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இறுதி முடிவுகளாக காணப்படும். ரைட். இந்த நோக்கங்களை நாம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா வகைப்படுத்த, இந்த நோக்கங்களை வகைப்படுத்த போகின்றோம். இப்ப நானே சொன்னதானே நோக்கங்களை வகைப்படுத்த. ரைட். ஃபர்ஸ்டுக்கு காலத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தும்.
இந்த கேள்விகள் எல்லாம் பாஸ் பேப்பர்ல பார்ட் 2 இதுல வராது. பார்ட் 1ல வரக்கூடிய விடயங்களா காணப்படும். பார்ட் 1 என்று சொல்றது பார்ட் A. உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும் தானே? இதுதான் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர். மேனேஜ்மெண்ட் 2023 ஜூலை. இதான் உங்களுக்கு வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லயே கடினமான ஒரு பேப்பர், ரைட்? நிறைய பேர் ரிசர்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே நேரம் ஏ லெவல் பிசினஸ் சப்ஜெக்ட்ல பி எடுத்ததுக்கு பிறகு பிஎம்ஏ சப்ஜெக்ட்ல குறைவான மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஃபைல் ஆயினாக்களும் இருக்காங்க, ரைட்? சேம் இந்த கிளாஸ்ல ஏ லெவல்ல பி, அதே நேரம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல டி ஃபைல். அதே நேரம் ஏஎல் ஐசிடி எடுக்காங்க. எந்த பாடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? பிஎம்ஏ சப்ஜெக்ட்ல ஏ ரிசர்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன் அவங்க ஐசிடி எடுத்ததால பிஎம்ஏ நம்ம படிக்கலன்றதுக்காக 100% படிச்சிருக்காங்க. ஆனா ஏ லெவல்ல படிச்சிட்டோம், இது இட்ஸ் ஓகே வி கேன் மேனேஜ் என்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறதால நிறைய விடயங்களை படிக்காம போறாங்க. அவங்களுக்கு குறைய ரிசர்ச் கிடைக்கும். பட் நெக்ஸ்ட் இந்த முறை லாஸ்ட் டைம் நடந்த பேப்பர் ஈஸியான பேப்பர், எல்லாரும் பாஸ் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎம்ஏல பாத்தீங்கன்னு சொன்னா சேமஸ் உங்களோட லெவல் 1 போல இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ். 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் என்ன ஒரு விடைய ஓடிக்கு கொஸ்டின் இந்த நோக்க சோதனை வினாக்கள்னு சொல்றது. 4 விடையில ஒரு விடையை தெரிவு செய்யுது. அங்கால 1.6ல இருந்து 1.10 வரைக்கும் என்ன இடைவெளி நிரப்பு. இதுல அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த இடைவெளியை நீங்க என்ன செய்யலாம்? இடைவெளியை ஃபில் பண்ண இந்த கேள்விகள் வரும். 1.11ல இருந்து 1.15 வரைக்கும் என்ன, ரைட்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்சர் எழுது, விவரிக்குக, குறிப்பிடுக. 2 விடயங்கள் 3 விடயங்களை குறிப்பிடுற விடயங்கள். 1.1 1.5 இது அனைத்துக்கும் என்ன 25 புள்ளிகள் வழங்கப்படும். பார்ட் ஏ. பார்ட் பி பாத்தீங்கன்னு சொன்னா 10 புள்ளிகள் படி 5 கேள்விகள். மேபி திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தலாக இருக்கு. மனிதவள முகாமைத்துவம், ஆளணி முகாமைத்துவம், உற்பத்தி முகாமைத்துவம், தந்திரோபாய முகாமைத்துவம், மாற்ற முகாமைத்துவம் என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு முகாமைத்துவத்திலிருந்தும் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு கேள்விகள் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், ரைட்? இதுல 10 மார்க்ஸ் படி 5 கேள்வி. இந்த கேஸ் இதுல வாசிச்சு இதுல இருந்து விட எடுத்து எழுதுறல நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் நீங்க சில விடயங்கள் என்ன செய்யணும்? இந்த பாடத்தை பொறுத்தளவில் விளங்கவும் வேண்டும், பாடமாக்கவும் வேண்டும், ரைட்? பகுதி சியை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னு சொன்னா கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இந்த கேஸ் ஸ்டடியை ரீட் பண்ணணும். இதோட தொடர்பு பட்டதாக சில முகாமைத்துவம் சார்ந்த கேள்விகள் வரும். இந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி போட்டு, கொரோனா காலநிலை என்று சொன்னா அந்த கொரோனா டைம்ல எவ்வாறு விற்பனையை மேம்படுத்தலாம், அதுக்கு நீங்க பயன்படுத்துற சந்தைப்படுத்தல் நுட்பம் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபேஸ்புக்ல எவ்வாறு சந்தைப்படுத்துவீர்கள், ஒரு நல்ல ஒரு பிராண்ட் பண்புகள் என்ன, ஒரு பிராண்ட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அவ்வாறான நிறைய விடயங்கள் என்ன செய்யப்படும். இந்த சி பார்ட்ல என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கேள்வி கேட்கப்படக்கூடியதா இருக்கும். 25 மார்க்ஸ். இப்போ மொத்தம் 100 புள்ளிகள் இருக்கு, ரைட்? 100 புள்ளிகளை நீங்க என்ன செய்யணும்? 40 புள்ளிகள் எடுத்தா உங்களுக்கு ஒரு டி என்கிற ரிசர்ச் கிடைக்கும். ஆக குறைந்தது என்ன செய்யணும்? எல்லாரும் சி என்கிற ரிசர்ச் யாவது என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஏ ரிசர்ச் எடுப்பதற்கு என்ன செய்யணும்? நீங்க முயற்சி செய்யக்கூடியதா இருக்கணும், ரைட்? ஒரு தரம் வந்த கேள்வி, நீங்க லெவல் 1 செஞ்சிருப்பீங்க, பாஸ் பேப்பரை தழுவியதாக கேள்வி இந்த பிஎம்ஏ பாடம் நான் ஃபர்ஸ்டுக்கே சொல்லிடுறேன். பாஸ் பேப்பர்ல ஒரு தரம் கேள்வி வந்தால் அந்த கேள்வி மீண்டும் வருவதற்கான அந்த ப்ராபபிலிட்டி, நிகழ்தாக என்ன சொன்னா மிச்சம் குறை. திருப்பி வருவதில்லை கேள்வி. ஒரு தரம் வந்த கேள்வி திருப்பி ஒரு தரம் அதே கொஸ்டின் வாரது மிக குறைவாக காணப்படுது. அந்த பாடத்திலிருந்து வரும், ஆனா அதே கேள்வி வராது. நீங்க பேப்பர்ஸ் அனலைசிஸ் நாம பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும், ரைட்? ஆகவே என்ன, எல்லா விடயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம பாஸ் பண்றேன்னு சொன்னோம், ரைட்? உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இந்த பாடத்துல கிடைக்கும், ரைட்? இப்ப நாம நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ள வரும். இந்த நோக்கங்களை நாம என்ன செய்ய போறோம்னா வகைப்படுத்த போறோம். நோக்கங்களை எவ்வாறு வகைப்படுத்துவோம்னா காலத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தும். காலத்தை அடிப்படையாக கொண்ட என்ன? குறுங்கால நோக்கம், நீண்ட கால நோக்கம். இதுல உங்களோட நோக்கம் WIT எக்ஸாம் லெவல் 2 பாஸ் பண்ணுவது.
என்று சொல்லி இருந்தா என்ன, அது குறுங்கால நோக்கம், லெஸ் தேன் 1 இயர். இல்ல, நான் ஒரு யூனிவர்சிட்டி முடிச்சதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப் ஒன்றை பெற்றுக்கொள்வேன், அது ஓன் கம்பெனி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுவேன், நீண்ட கால நோக்கம், மோர் தேன் 10 இயர்ஸ், மோர் தேன் 1 இயரை விட கூடியது, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடத்தை விட கூடியது. இதான் என்ன, காலத்தை அடிப்படையாக நோக்கத்தை வாய்ப்படும். ரைட். இரண்டாவது, அளவுகோலின் அடிப்படையில் நோக்கத்தை வாய்ப்படுது. அளவுகோல் என்று சொன்னாலே மெஷர் பண்றது. ஒரு நிறுவனங்களோட அளவுகோல் என்று சொன்னாலே அங்க என்ன, லாபத்தை வச்சுதான் சொல்றாங்க. பொருளாதாரம், பொருளாதார நோக்கம், பொருளாதார மற்ற நோக்கம் என்று வாய்ப்படுத்துறாங்க. பொருளாதார நோக்கம் என்றா என்ன, நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இலாபம், இலாபத்தை வச்சுதான் நம்ம பொருளாதார நோக்கத்தை நம்ம அச்சீவ் பண்றோம். என்னுடைய இலாபம் 10 மில்லியன் ஆக வேண்டும், என்னுடைய விற்பனை 100 மில்லியன் டார்கெட் இருக்க வேண்டும். இப்ப மார்க்கெட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட விற்பனை அளவுதான் அவங்களோட இலக்காக இருக்கு, நோக்கமாக இருக்கு. ஓனர்ஸுக்கு என்ன, நம்மளோட ப்ராஃபிட் கூட வேண்டும் என்று சொல்றது. அப்ப அளவுகோலை வச்சு பொருளாதார மற்ற நோக்கம் என்று சொன்னா, இப்ப நீங்களே யோசிங்க, உங்களுடைய நோக்கம் ஒரு அரச தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வது அல்லது ஒரு தனியார் துறையில் தொழில் வாய்ப்பு ஒன்றை பெற்றுக்கொள்வது என்று இருந்தா, அதுல உங்களுடைய சம்பளம் என்கிறது என்ன, பொருளாதார நோக்கம். சம்பளத்தை தாண்டி சமூகத்துக்கு சேவை செய்தல், சூழலை பாதுகாத்தல், சிறுவர்கள் உரிமையினை பாதுகாத்தல், மனித உரிமையினை பாதுகாத்தல், மனிதர்கள் என்ன தொழில் திருப்தியினை பெற்றுக்கொள்ளுதல், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொன்னா அது என்ன நோக்கம், பொருளாதார மற்ற நோக்கம் என்று சொல்லுது. ரைட். இதுதான் அளவுகோலின் அடிப்படை. அதே போல முக்கியத்துவத்தின் அடிப்படை, முக்கியத்துவத்தின் அடிப்படையில் என்று சொன்னா நிறுவனத்துல முக்கியத்துவம், அவங்க பிரைமரி பர்பஸ் செகண்டரி பர்பஸ் என்று 2 நோக்கம் இருக்கு. முதன்மை நோக்கம், துணை நோக்கம். முதன்மை நோக்கம் என்று சொன்னா நிறுவனத்துல அடையக்கூடிய நோக்கத்தை பற்றிய தூர நோக்கு, அவ்வாறான விடயங்களை பற்றியதான் என்ன, முதன்மை நோக்கம். இப்ப நீங்க ஒரு கடை ஒன்று ஓபன் பண்றீங்க அல்லது பிசினஸ் ஒன்று ஓபன் பண்றீங்க, அந்த பிசினஸ் குறுங்காலத்துல க்ளோஸ் பண்ணி போட்டு போகணும், குறுங்காலத்துல அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா, மூடப்படல் வேண்டும் சொல்லி? இல்ல. நீங்க எந்த பிசினஸ் ஓபன் பண்ணினாலும் நான் மரணிக்கும் வரை அல்லது மரணித்ததுக்கு பிறகும் என்ன செய்யணும், இந்த பிசினஸ் நடைபெற வேண்டும், என்னுடைய வணிகம் நடைபெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நபர்களுடையும் ஒவ்வொரு முயற்சியாளர்களுடையும் நோக்கமா இருக்கு. அதே நேரம் இந்த பிசினஸ் லொஸ் ஆகணும்னு விரும்புவீங்களா, இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் என்னுடைய பிசினஸ் நல்ல முறையில நடக்கும். இப்போ உங்களோட எக்ஸாமை பொறுத்தவரை இந்த டேர்ம் டெஸ்ட்டை விட அடுத்த டேர்ம் டெஸ்ட்ல குறைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்களா? இல்லை, ஒரு மார்க்ஸ் ஆவது கூட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்க. அப்ப நிறுவனங்களோட பிரதான நோக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா முன்னேறுதல் அல்லது நீண்ட காலங்களுக்கு நிலைத்திருத்தல்ங்கிறது பிரதானமான நோக்கத்துக்கான உதாரணம். செகண்டரி பர்பஸ் என்றா பிரதான நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கான துணை நோக்கங்கள், அடைய உதவுவதற்கான நோக்கங்கள். இப்ப நிறுவனம் சந்தையில் நிலைத்திருக்க வேண்டும், மார்க்கெட்ல நம்பர் 1 மாற வேண்டும் என்று சொன்னா அது பிரதானமான நோக்கம். அதை அடைவதற்கான துணை நோக்கம் என்ன, நியூ ப்ராடக்ட், புதிய ப்ராடக்ட், ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், ஹை குவாலிட்டி ப்ரொமோஷன்ஸை மேம்படுத்துறது, நம்முடைய நிறுவனத்தோட கௌரவத்தை மேம்படுத்துறதுங்கிறதெல்லாம் என்ன, அதெல்லாம் செகண்டரி ஒப்ஜெக்டிவ்ஸ், செகண்டரி. ரெண்டாவது செகண்டரி பர்பஸஸ் சொல்லுவோம். இப்ப உங்களோட பிரதானமான நோக்கம், உங்களோட தனிப்பட்ட ரீதியாக உங்களோட பிரதானமான நோக்கம் என்ன என்று சொன்னா ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது என்று சொன்னா உங்களோட செகண்டரி நோக்கம் என்ன, அந்த தொழிலை வைத்து ஒரு கௌரவம் ஒன்றை பெற்றுக்கொள்றது, அந்த தொழிலிருந்து சேவைகளை செய்யறது, அவ்வாறான விடயங்கள் செகண்டரி. சமூக அந்தஸ்தை பெற்றுக்கொள்வது, இந்த கேட்டகரிகளையும் பார்க்கலாம், இதுலையும் பார்க்கலாம். முதன்மை நோக்கம், இரண்டாம் தர நோக்கம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா பண்புகளை அடிப்படையாக கொண்டு நோக்கங்கள் என்ன செய்யப்படும், வகைப்படுத்தப்படும். பண்புகளை அடிப்படையாக கொண்டு நோக்கங்களை வகைப்படுத்தும். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நோக்கங்கள் இலக்குகள் என்ன செஞ்சிருக்கோம், 2ஆக பிரிச்சிருக்கோம். கோல்ஸ், ஒப்ஜெக்டிவ். இது ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா இத குறிக்கோள், இத குறிக்கோள் என்று சொல்றோம். குறிக்கோள், குறிக்கோள் இலக்குகள் சொல்லுவோம், குறிக்கோள் அல்லது நோக்கங்கள் சொல்றோம்.
விஷன் மிஷன் கோல்ஸ் ஒப்ஜெக்டிவ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வரக்கூடிய கோல்ஸும் ஒப்ஜெக்டிவ் தான். கோல்ஸ் என்று சொன்னா என்னன்னு சொன்னா குறிக்கோள். நீண்ட காலத்துல நிறுவனங்கள் அடைய எதிர்பார்க்கிற விடயங்கள் தான் கோல்ஸ். ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொன்னா குறுங்காலத்தில் நிறுவனங்கள் அடைய எதிர்பார்க்கிற விடயங்கள் தான் ஒப்ஜெக்டிவ். உதாரணமாக, அடுத்த வருடம் என்னுடைய லாபம் 10% அதிகரிக்க வேண்டும் என்பது கோல். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய விற்பனையினை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்றது ஒப்ஜெக்டிவ். இன்னொரு உதாரணம், என்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னா 100 கிலோகிராம் என்று சொன்னா நான் என்ன செய்ய போறேன், 100 கிலோகிராம்ல இருந்து 60 கிலோகிராமா என்னுடைய உடல் எடையினை குறைக்க வேண்டும் என்று சொல்றது என்ன, கோல். நீண்ட காலத்துல நீங்க அடைய எதிர்பார்க்கறது 40 கிலோகிராம் வெயிட்ட குறைக்க போறீங்க உங்களோட பாடியில. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்தல், ஒவ்வொரு நாளும் டயட் ஃபுடினை உண்ணுதல், ஒவ்வொரு நாளும் பைசிக்கிள் ரைடுக்கு போறது எல்லாம் என்ன, ஒவ்வொரு நாளும் அந்த சைக்கிள் பயணங்களை மேற்கொள்வது அதெல்லாம் என்ன, அதெல்லாம் உங்களோட ஒப்ஜெக்டிவ். குறுங்காலத்துல நீங்க அடைய எதிர்பார்க்கிற விஷயம். அந்த நோக்கத்தை நீண்ட காலத்துல அடையிறதை எதிர்பார்க்கறதுக்கு நீங்க குறுங்காலத்துல செய்யறது ஒப்ஜெக்டிவ் சொல்றோம். ரைட். அப்ப இந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யும் சொன்னா நிறுவனத்துல நோக்கங்களை வாய்ப்படுத்தும். இந்த கோல்ஸ் ஒப்ஜெக்டிவ் சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம அடுத்ததுல தெளிவாக என்ன செய்யும், ஒவ்வொரு விடயங்களையும் படிப்போம். Right. அப்ப இது எம்சிக்யூல கேட்கலாம். இப்ப காலத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லி அவங்க கேட்டுட்டாங்க. அளவுகோலின் அடிப்படையில்ங்கிற கேள்வி வந்துட்டு முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்ய முடியும், கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். நம்ம பாஸ் பேப்பர்ஸ் பார்க்கக்குள்ள அதை பார்ப்போம். ரைட். இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு வரும், முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இப்ப நாம வரைவிலக்கணம் பார்த்தோம் தானே, முகாமைத்துவத்துக்கான வரைவிலக்கணம். என்ன செய்ய போறோம், வளங்களை வினைத்திறனாகவும் சேர்த்திறனான முறையிலும் பயன்படுத்துதல். இந்த வரைவிலக்கணம் பார்த்தோம். திட்டமிட்டு ஒழுங்கமைத்தல் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன, வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த முறையிலும் பயன்படுத்துதல் பார்த்தோம். இப்ப வினைத்திறன் என்றா என்ன, பயனுறுதி என்றா என்ன, எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ், வினைத்திறன் சேர்த்திறன் சொல்லுவாங்க, விளைதிறன் சொல்லுவாங்க. ரைட். அந்த விடயங்களை பார்ப்போம். ஒரு தரம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த விடயங்களோட தரம் நீங்களே வாசி. ரைட். நான் விளங்க. ரைட். இந்த பிக்சர்ஸ் பாருங்க. வினைத்திறனை விளங்கிக் கொள்றதுக்கு இந்த பிக்சர்ஸ் தான் சிறந்த உதாரணம். இந்த பிக்சர்ஸ் விளங்கும் நினைக்கணும் உங்களுக்கு. ஒரு இலக்கு ஒன்று காணப்படுது. இதை நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லையும் பார்த்துருப்பீங்க, அம்புகளையும் பார்த்துக்கணும். இது அம்புகள் யோசிக்கும், அம்புகள். இது என்ன, அந்த இலக்கு, நீங்க அடையக்கூடிய அந்த டார்கெட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான வெற்றி பாயிண்ட்ஸ் கூடினது எது, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ள நீங்க ஷூட் பண்ணினீங்கன்னா தான், அந்த அம்புகளை எறிந்தால் தான் என்ன, அதுக்கு தான் பாயிண்ட்ஸ் கூட. அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கு. ரைட். அப்ப என்ன செய்யறாங்க, உங்கள்ட்ட 5 அம்புகளை தாராங்க. 5 அம்புகளை தந்து 5 அம்புகளையும் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோட இலக்குகளை அடைய அறியவும், வெல்ல வேண்டும், நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்றான். அப்ப நீங்க ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த 5 அம்புகளையும் எறிகிற, ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு பொசிஷன்ல இருந்து எறிகிற, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருந்து, லொகேஷன்ல இருந்து எறிகிறாரு. எறிஞ்சது எந்த அம்புமே மிஸ் ஆகல, எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளதான் குற்றி கொண்டு நிக்கு, எல்லா வட்டத்துக்குள்ள நிக்கு, அந்த வட்டத்துல அந்த டார்கெட்டுக்குள்ளதான் அந்த குத்தி குத்தி நிக்கு. ஒரு அம்பு மட்டும் என்ன, எதிர்பார்த்த அந்த கூடுதலான புள்ளி பாயிண்ட்ஸ் வாரத்துல இருக்கு. இன்னொரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்த உடனே அவர் எல்லாத்தையும் அவதானிச்சிருந்ததுக்கு ஒரே ஒரு அம்பு எடுத்து என்ன செய்றாரு, எறிகிறாரு. அது என்ன, சரியாக கூடுதலான பாயிண்ட்ஸ் வரக்கூடிய அந்த வட்டத்திலேயே போய் விழும். சக்சஸ், அவருக்கு அவரோட டார்கெட் செய்யும். இது ரெண்டும் தான் உதாரணம். இப்ப நாம் என்ன செய்ய போறோம், நம்மளோட கான்செப்டுக்கு வரப்போம். வினைத்திறன் பயனுறுதி விளைதிறன், வினைத்திறன் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்ங்கிறதுக்கு வரப்போம். எஃபிஷியன்சி என்னன்னு சொன்னா செய்வதை சரியாக செய்தல், செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்தல்.
doing the things right. doing the things right என்று சொல். செய்வதை சரியாக செய்தல் என்று சொன்னா எந்த விதமான மிஸ்ஸிங்கும் ஆகாமலுக்கு எறிய வேண்டும். எறிந்தால் வட்டத்துக்குள்ள வந்துட்டாலே போதும். அவர் செஞ்ச விட சரி, அவர் எதிர்பார்த்தே சரி. எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு சொன்னா சரியானதை மட்டுமே செய்து, டூயிங் த ரைட் திங்ஸ் ஓன்லி, சரியான விடயத்தை மாத்திரமே செய்யுது. அப்ப என்ன செய்றாரு? 5 அம்புகளை எடுத்து சரியா செய்யாமலுக்கு சரியான லொகேஷன்ல இருந்து சரியான அம்பை மாத்திரம் மறிதல் என்ன, அதுதான் எஃபெக்டிவ்னஸ். இப்ப உதாரணமாக உங்கள்ட்ட ஒரு பணத்தை தாரோம், இந்த 5 அம்புகளை விடுங்களேன். ஒரு உங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு லட்சம் ரூபாய் படி 100,000 படி 5 கட்டுக்கள் உங்கள்ட்ட தரப்படு வந்து சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க? 5 100,000 கட்டுக்கள் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? நீங்க பிசினஸ் செயற்பாட்டில் ஈடுபட்டு நீங்க என்ன செய்யணும்? ப்ராஃபிட் உழைக்க வேண்டும் என்ற ஒரு டாஸ்க் தரும். நீங்க ஒரு பிசினஸும் செய்யலாம், 5 பிசினஸும் செய்யலாம் என்ற உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தரப்படுது. அப்போ ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாரு? ஒரு லட்சமாக பிரித்து 5 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. 5 பிசினஸ்ல இருந்து என்ன செய்யப்படுது? ஒரு பிசினஸ்ல இருந்து மட்டும்தான் கூடுதலான ப்ராஃபிட் கிடைக்குது. மற்ற பிசினஸ்ல இருந்து நம்ம என்ன கொஞ்சம் 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 ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னொரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா எல்லா பிசினஸையும் அனலைஸ் பண்ணி போட்டு கூடுதலான ப்ராஃபிட் வரக்கூடிய பிசினஸ்ல மட்டும்தான் ஒட்டுமொத்த தொகையையும் இன்வெஸ்ட் பண்றார். இப்ப இதுல யாரு வெற்றியாளராக இருப்பாருன்னு சொன்னா அந்த கூடுதலான ப்ராஃபிட் வரக்கூடிய அந்த பிசினஸ்லயே தனது முழு பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணவர் தான் யார்? வெற்றியாளராக இருப்பார். இப்ப சப்ஜெக்டுக்கு வரும். செய்வதை சரியாக செய்தலைன்னா அந்த 5 லட்சத்தையும் இவரும் என்ன செய்யல, எந்த விதமான வேஸ்டேஜும் ஆகல, எந்த விதமான லொஸும் இல்லை. ஆனா என்ன, ப்ராஃபிட் அளவு குறைவு வேற பிசினஸ் ஒப்பிட்டளவை. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கார்? 5 லட்சத்தையும் சரியான பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கார், கூடுதலான ப்ராஃபிட். ஆகவே என்ன, ரைட், இந்த குறிப்பிட்ட நபர் செஞ்ச வேலைக்கு தான் 5 லட்சத்தையும் சரியான பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பேருக்கு தான் அவர் சொல்றது பயனுறுதின்னு சொல்லும், எஃபெக்டிவ்னஸ். சரியான விடயத்தை மாத்திரமே செய்வதை சரியா, எனக்கு தரப்பட்ட வேலை 5 பிசினஸ்ல ஏதோ ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் தாரது. ஆகவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், உங்கள்ட்ட காசு தந்துட்டேன், செஞ்ச விடயத்தை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் என்று சொல்றது வினைத்தல். விளைதல் என்ன? நான் சரியான விடயத்தை மட்டும்தான் செய்வேன். இலக்கு அடைவதற்கு எனக்கு எது உதவுமோ அதை மாத்திரம் தான் செய்வேன். வேற இலக்குகள் நோக்கி என்ன செய்ய மாட்டேன், கவனம் செலுத்த மாட்டேன் என்று சொல்றது அது என்ன, பயனுறுதியாக காணப்படும். இப்ப சப்ஜெக்ட வாசி. நீங்க இது ஆல்ரெடி ஸ்டடிட் கான்செப்ட் தான். பட் இந்த எக்ஸாம்பிள் ஊடாக நீங்க என்ன செய்யுங்க, விளங்குங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஊடாக விளங்கிக் கொள்ளுங்க. வினைத்திறனை பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொரு வரைவிலக்கணம், குறைந்த கிரயத்திலும் குறைந்த விரயத்திலும் வளங்களை பயன்படுத்துதல் என்ன, வினைத்திறன். செய்வதை சரியாக செய்தல் தான் வினைத்திறன். பீட்டர் ட்ரக்கர் என்கிற அறிஞர் சொல்லியிருக்காரு. பீட்டர் ட்ரக்கர், ரைட். இந்த அறிஞர் வார்த்தைகள் நமக்கு முக்கியம், ரைட். வினைத்திறனுக்கும் விளைத்திறனுக்கும் என்ன தொடர்புகள் காணப்படுது? குறைந்த விரயத்திலும் குறைந்த கிரயத்திலும் பயன்படுத்துவதுதான் வினைத்திறன். விளைத்திறன் என்ன? செய்வதை சரியாக செய்தல், சாரி, சரியானதை மட்டுமே செய்தல்ங்கிறது என்ன, பயனுறுதின்னு சொல்லும், எஃபெக்டிவ்னஸ் சொல்லும், ரைட். இப்ப விஷயத்துக்கு வரும். இந்த வினைத்திறனையும் விளைதிறனையும் வச்சு நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு மெட்ரிக்ஸ் தரப்படுது. மெட்ரிக்ஸ் என்ன? ஒரு தாயம் மாதிரி ஒரு விடை. நீங்க ஓ லெவல் மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்களே தாய கணக்குகள் என்று சொல்லி, ரைட், மெட்ரிக்ஸ் சொல்றது ஒரு கிராஃப், ஒரு பிக்சர் தரப்படுது. இதுல வினைத்திறனுக்கும் விளைதிறனுக்கும் இடையிலான தொடர்பை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ரைட், இந்த கிராஃபை விளங்கிக் கொள்ள போறோம். இந்த கிராஃபை நல்லா கவனிங்க. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடியது என்ன, வினைத்திறன். இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்ன, பயனுறுதி. 2 அளவுகள் போடுறோம். இது பயனுறுதி குறைவு, இது பயனுறுதி அதிகம். இது வினைத்திறன் குறைவு, வினைத்திறன் அதிகம். வினைத்திறனும் அதிகமாக இருந்து அதே நேரம் பயனுறுதியும் அதிகமாக இருந்தால் இந்த 2க்கும் நேர உள்ள விடை. இதுக்கு என்ன சொல்லுவோம், பி என்று சொல்லுவோம். வினைத்திறனும் கூடுதலாக இருக்கு, பயனுறுதியும் கூடுதலாக இருக்கு.
எக்ஸாம்பிள் சொல்ல போனா 5 அம்புகள் உங்களுக்கு தரப்படுது. அந்த 5 அம்புகளையும் நீங்க எறியறீங்க. 5 அம்புகளும் என்ன, அந்த நடுவுல கூடுதலான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடியதுல தான் இருக்கு. அல்லது உங்களுக்கு தரப்பட்ட பணத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, கூடுதலான ப்ராஃபிட் வரக்கூடிய பிசினஸ்ல மட்டும்தான் போட்டிருக்கிறீங்க, எந்த லொஸுமே இல்லை. ஹைலி ப்ராஃபிட். அது என்ன, அதுதான் சொல்லுவோம் சிச்சுவேஷன் பி என்று சொல்லி. இவ்வாறு ஒரு நிறுவனத்துல காணப்பட்டால் கூடுதலான வினைத்திறனும் கூடுதலான பயனுறுதியும் காணப்பட்ட அந்த நிறுவனம் என்ன செய்யும், அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையும். போட்டியாளர்களை எல்லாம் வெற்றி கொண்டு என்ன செய்யும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன், எந்த விதமான லொசும் இல்லை. வளங்கள் குறைந்த கிரயத்துடன் குறைந்த விரயத்துடன் பயன்படுத்தப்படுது. இலக்குகளும் அடையப்படுது. சரியான விடயத்தை மட்டும்தான் அந்த கம்பெனி செய்யுது. எந்த விதமான பிழையான விடயத்தையுமே செய்யல. ஆகவே என்ன, வளர்ச்சி அடை. இப்ப அதுக்கு எதிரான ஒரு விடயம், அந்த நிறுவனத்தில் என்ன, வினைத்திறனும் இல்லை. அந்த நிறுவனத்தில் என்ன, பயனுறுதியும் இல்லை. தரப்பட்ட பணத்தையும் சரியா பயன்படுத்துது. அந்த இன்வெஸ்ட் பண்ணினதும் ஒரு லொஸ் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ். 5 லட்சம் ரூபாய் தந்திருக்காருன்னு சொன்னா 5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த இன்வெஸ்ட் பண்ணின 5 பிசினஸும் லொஸ். அந்த 5ஐயும் சரியா கூட இன்வெஸ்ட் பண்ணல. அதுல குறிப்பிட்ட பணத்தை என்ன செஞ்சிருக்காங்க, செலவழிச்சு போட்டாங்க. சரியான முறையில முகாமைத்துவம் செய்யும். அப்ப என்ன நடக்கும், அந்த கம்பெனி சிச்சுவேஷன் சி என்று சொல்றது, நிலைமை சி. என்ன, அந்த கம்பெனி என்ன செய்யும், அந்த கம்பெனி அப்படியே டெத். இது இப்படியே இந்த நிலைமை தொடருமா இருந்தால் அந்த கம்பெனி என்ன, சந்தையை விட்டு வெளியேறி விடும். உதாரணமாக ஒரு ஊழியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் வேலைக்கும் லேட் ஆயிவாரு. வேலைக்கு வந்து வந்த வேலையை சரியா செய்யறையும் இல்லை, பிழையான விதத்துல செய்யறாரு. அப்ப என்ன நடக்கும், அந்த ஊழியரை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஊழியருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பீங்களா இல்ல வேலையை விட்டு நிறுத்துவீங்களா? வேலையை விட்டு நிறுத்தி விடுவீர்கள். அவர் விரைவாக இறந்து விடுவார். இதான் என்ன, பிரதானமான 2 உங்களுக்குரிய வளர்ச்சிக்குரியது, இது இறப்புக்குரியது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்ததுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது. 2ம் நீங்க இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அடுத்த விடயத்துக்கு வாங்க. ஒரு நிறுவனத்துல வினைத்திறன் கூடுதலாக இருக்கு, ஆனால் பயனுறுதி குறைவாக இருக்கு என்றால் எந்த பிக்சர், இந்த இருக்கக்கூடிய பிக்சர். வினைத்திறன் கூடுதலாக இருக்கு, ஆனா என்ன, பயனுறுதி குறைவாக இருக்கு. 5 பிசினஸும் செய்யறாரு. ஒரே ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் எதிர்பார்த்த ப்ராஃபிட். மற்ற பிசினஸ்ல எல்லாம் என்ன, மிகவும் குறைந்த அளவான ப்ராஃபிட். மிச்சம் குறைய ப்ராஃபிட். 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 5 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரே ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் கூடுதலான ப்ராஃபிட் கிடைக்கும். மற்ற பேலன்ஸ் 4 பிசினஸ்லயும் மிகவும் குறைந்த அளவான ப்ராஃபிட். ஆனா அதே நேரம் நம்மளோட போட்டியாளர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க 5 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வேற வேற லெவல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு அவங்க வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வாறு நிறுவனம் காணப்பட்டால் கூடுதலான வினைத்திறன் ஆனால் குறைவான பயனுறுதியாக இருந்தால் அந்த நிறுவனம் என்ன செய்யும், சந்தையில இருக்கும். ஏன், அந்த ப்ராஃபிட் முடியும் வரைக்கும் சந்தையில் இருக்கும் நிறுவனம். ஆனா என்ன, காலப்போக்குல அந்த நிறுவனம் என்ன செஞ்சிடும், மெதுவாக இறந்து விடும். மெதுவாக இறந்து விடும். அதே நேரம் அடுத்த விஷயம், வினைத்திறன் குறைவாக இருக்கு, ஆனா எஃபெக்டிவ்னஸ் பயனுறுதி அதிகமாக இருக்கு. என்ன செய்யறாங்க, வளங்களை எல்லாம் விரயமாக்குறாங்க. இந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா வளங்களை விரயமாக்கு. ஒரு பிசினஸ் செஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ஹை ப்ராஃபிட் வருது. ஆனா என்ன செய்யல, சரியான முறையில் அதை சேமிக்காமலுக்கு கூடுதலான முறையில செலவழிச்சிட்டு இருக்காங்க, வளங்களை விரயமாக்குறாங்க. வினைத்திறன் குறைவாக இருக்கு, ஆனால் பயனுறுதி அதிகமாக இருக்குண்டா என்ன, அவங்க வளர மாட்டாங்க. என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக சர்வைவ் பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக உயிர் வாழ்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்முடைய பிசினஸ் சைட்ல சொல்லுவாங்க, கையும் கணக்கும் சரியாக இருந்தது, உழைத்ததெல்லாம் செலவுக்கு சமனாக இருந்தது. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக உயிர் வாழ்வாங்க, அந்த பிசினஸ்ல இருப்பாங்க. எந்த முன்னேற்றமும் அவங்களுக்கு ஏற்படாது. ஏன், அவங்க உழைக்கின்ற பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணாமலுக்கு அவங்க மீண்டும் மீண்டும் செலவழிச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா என்ன, செலவு செய்து கொண்டே இருந்தார்கள்டா, அவங்களுக்கு வினைத்திறன் குறைவு, பயனுறுதி அதிகம், தொடர்ச்சியாக உயிர் வாழ்வாங்க. இதுதான் என்ன, இந்த மெட்ரிக்ஸ். 2 பிசினஸ் செய்யறாரு, 5 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரே ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் கூடுதலான ப்ராஃபிட். ஆனா என்ன, பயனுறுதி குறைவு, பயனுறுதி அதிகம், தொடர்ச்சியாக உயிர் வாழ்வாங்க. இதுதான் என்ன, இந்த மெட்ரிக்ஸ்.
வினைத்திறன் பயனுறுதியை நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மெட்ரிக்ஸாக காணப்படும். ரைட். இப்ப இந்த விஷயத்தை வாசி. இப்ப இந்த ஏங்கிற விடயம், பிங்கிற விடயம், சிங்கிற விடயத்தை எல்லாம் பாருங்க. ரைட். என்ன சொல்லப்படுது எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. சிச்சுவேஷன் ஏண்டா இந்த இருக்குது. சிச்சுவேஷன் பி பாவம் பெஸ்ட். சிச்சுவேஷன் பி என்ன? வினைத்திறனும் விளைதிறனும் கூட. அப்ப என்ன? எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் நிறைவேற்றப்படும். ஆகவே நிறுவனம் என்ன? குறுங்காலத்திலும் நீண்ட காலத்திலும் வெற்றி அடையும். குட். அடுத்து சிச்சுவேஷன் சி பாருங்க. சிச்சுவேஷன் சி என்ன சொல்லுது? விரைவாக இறத்து. என்ன? வளங்கள் விரயமாக்கப்படுது. மிச்சம் வளங்களை எல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க. வினைத்திறன் குறைவு. குறைந்த கிரயமும் குறைந்த விரயமும் இல்லை. கூடுதலான கிரயம், கூடுதலான வேஸ்டேஜஸ். இப்ப ஒரு ஆடை தைக்கிற தொழிற்சாலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவங்க வெட்டக்கூடிய துணிகள் எல்லாம் என்ன? வேஸ்டேஜ் கூட. அவங்க சரியான முறைப்படி வெட்டுறாங்க இல்ல, வினைத்திறன் குறை. ஆனா அவங்க தைக்கிற ஆடைகள் எல்லாம் என்ன? அதுவும் குவாலிட்டி இல்லாம இருக்கு, டேமேஜஸ் கூட. துணியையும் விரயமாக்குறாங்க, தைத்த ஆடைகளும் டேமேஜா இருக்கு. அந்த கம்பெனி என்ன செய்யணும்? விரைவாக க்ளோஸ் ஆயிடும். அதான் சிச்சுவேஷன் சி. நீண்ட காலத்துக்கு நிலைக்கும் தன்மை இல்லை, இழக்கும். சிச்சுவேஷன் ஏ என்ன? மெதுவாக இரட்டல். இந்த வளங்கள் என்ன செய்யல, விரயமாக்கல. துணியெல்லாம் மேக்சிமம் நல்ல கேர்ஃபுல்லா துணியெல்லாம் வெட்டி வெட்டி உடுப்பு ஆடைகளை தைக்காங்க. ஆனா எவ்வளவுதான் அவங்க ஆடைகளை தைச்சாலும் என்ன செய்யுது? அவங்களோட ஆடைகளை டேமேஜஸ் இருக்கு. துணிகளை மீதப்படுத்துகின்ற போது ஆடைகள் என்ன செய்யப்படுது? டேமேஜா இருக்கு. விற்பனை செஞ்சா ரிட்டர்ன் வருது. அப்ப என்ன செய்யப்படும்? நீண்ட காலத்துல வெற்றி அடையல. கொஞ்சம் கொஞ்சமா நிறுவனம் என்ன செய்யும்? சந்தையை விட்டு வெளியேறும். சிச்சுவேஷன் டி. வளங்கள் என்ன செய்யறாங்க? நல்லா விரயமாக்குறாங்க. ஆனா என்ன? அவங்க தைக்கின்ற ஆடைகள் எல்லாம் ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ். பிரைஸ் கூடுதலாக கூடிய லாபத்துல விற்பனை செய்யலாம். நல்ல டிமாண்ட் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க? எவ்வளவுதான் அவங்க வேஸ்ட் ஆக்கினாலும் சந்தையில என்ன செய்வாங்க? தொடர்ச்சியாக உயிர் வாழ்வார்கள். எதிர்பார்க்கப்படுகின்ற இலாபம் முடிவுகள் கிடைக்கப்பெறும். ஆனால் என்ன செய்வாங்க? நிறுவனம் உயிர் வாழ்வார்கள். ஆனால் நீண்ட காலத்துல வெற்றி அடைவாங்களான்னு என்ன சொல்ல முடியாது. அடையல வெற்றி. தொடர்ச்சியாக அப்படி இருக்கக்குள்ள என்ன நடக்கும்? அவங்களுக்கு செலவுகள் கூடுதலாக போய் அவங்க பிசினஸ் லாஸ் ஆயிடும். அப்ப இதுதான் என்ன? வினைத்திறனுக்கும் பயனுறுதிக்கும் இடையிலான தொடர்பு. உங்கள்ட்ட எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் என்று சொன்னா இந்த மெட்ரிக்ஸை தந்து போட்டு இந்த பகுதியை பற்றி என்ன செய்ய குறிப்பிடுக என்று கேட்கலாம். அல்லது வினைத்திறன் பயனுறுதிக்கு இடையிலான தொடர்பினை விளக்குக என்று சொன்னா என்ன? இந்த இருக்கிற மெட்ரிக்ஸை நீங்க வரைஞ்சானே நீங்க என்ன சொல்லணும்? நீங்க விளக்கம் எழுத வேண்டி வரும். இப்ப அடுத்த விஷயம் உற்பத்தி திறன் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட். உற்பத்தி திறன் என்ன? ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி என்ன ஒன்றுமில்லை. இந்த சமன்பாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. வெளியீட்டின் கீழ் உள்ளீடு தர 100. வெளியீட்டின் கீழ் உள்ளீடு தர 100. அவங்க என்ன செய்யறாங்க? ப்ரொடக்டிவிட்டி. ரைட். அவுட்புட்டை இன்புட்டால டிவைட் பண்ணி என்ன செய்யறாங்க? நீங்க ப்ரொடக்டிவிட்டியை நீங்க என்ன செய்யறாங்க? அவங்க பெற்றுக்கொள்றாங்க. உற்பத்தி திறன் வெளியீட்டின் கீழ் உள்ளீடு தர 100. வெளியீட்டின் கீழ் 100. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா 1 கிலோகிராம், சரி 1000 கிராம், 1000 கிராம் மாவினை பயன்படுத்தி ஒரு நிறுவனம் என்ன செய்யுது என்று சொன்னா 10 பான்களை உற்பத்தி செய்யுது. 10 பான். எக்ஸாம்பிள் பாரு. 10 பான்களை உற்பத்தி செய்யுது. 10 பான்களை உற்பத்தி செய்யுது. இன்னொரு நிறுவனம், இது என்ன நிறுவனம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இது ஒரு ஏங்கிற நிறுவனம் எடுத்துக்கொள்வோமே. ஏங்கிற கம்பெனி இன்னொன்று 1000 கிராம் மாவினை பயன்படுத்தி 8 பான், 8 பானை உற்பத்தி செய்த ஒரு நிறுவனம். 8 பான்கள், 8 பான்களை உற்பத்தி செய்து பி என்கிற நிறுவனம்.
பி என்கிற நிறுவனம் உற்பத்தி செய்யும். இந்த எந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் இது? நீங்களே சொல்ல எந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் என்று சொன்னா இந்த ஏங்கிற நிறுவனம் தான் என்ன நல்ல நிறுவனம். ஏன்? ஒரு பானை உற்பத்தி செய்யறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னா எத்தனை கிராம் பயன்படுத்துறாங்க? 100 கிராமுக்கு ஒரு பான் உற்பத்தி செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களோட கல்குலேஷனை பாருங்க. எவ்வளவு வரும் பிரிச்சு பாருங்க. 125 கிராம் தேவைப்படுது. ஒரு பானுக்கு என்ன செய்யப்படுது? 125 கிராம் தேவைப்படுது ஒரு பானை உற்பத்தி செய்யறது. எந்த நிறுவனத்துக்கு இதுல ப்ரொடக்டிவிட்டி கூட? ரைட், இதுல இருக்கிற சமன்பாடை போட்டாலும் பாரு, நம்ம இது நார்மலா பார்ப்போம், அவுட்புட்டை வச்சு பார்ப்போம், வெளியீட்டை வச்சு பார்ப்போம். எந்த நிறுவனம் சிறந்த நிறுவனம்? இந்த நிறுவனம் சிறந்த நிறுவனம். ஏன்? ஒரு அலகு பானை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நிறுவனம் குறைந்த அளவான உள்ளீடுகளை பயன்படுத்துதோ அல்லது ஒரு அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீடுகள் தான் என்ன? ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் சொல்லும். ஒரு அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டின் அளவு. ரைட், ஆகவே இந்த நிறுவனம் தான் என்ன இதுல உற்பத்தி திறன் கூடியதாக காணப்படும். இந்த உற்பத்தி திறன் என்ன? இந்த நிறுவனத்துக்கு உற்பத்தி திறன் குறைவு. நிறுவனத்துக்கு என்ன உற்பத்தி திறன் குறைவு. இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா சதவீதத்துல பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? வெளியீட்டின் கீழ் உள்ளீடு தர 100 என்ன செய்யறாங்க? இதை பயன்படுத்துறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ரைட். இது கார் உற்பத்தி நிறுவனங்கள், சப்பாத்து உற்பத்தி நிறுவனங்கள் இந்த ப்ரொடக்டிவிட்டியை நீங்க என்ன செய்றாங்க? அவங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த ப்ரொடக்டிவிட்டியை பார்த்ததுக்கு பிறகுதான், உற்பத்தி திறனை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு நபருக்கு ப்ரொமோஷன் வழங்கப்படுவதா இல்லையான்ற தீர்மானங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? எடுக்கப்படுது. ரைட். இப்ப அடுத்த ஃபைனலான விஷயம் நான் பார்க்க போற இறுதியான ஒரு விடயம், உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய வழிகள். அப்ப இந்த நிறுவனத்துல உற்பத்தி திறன் இருக்குதா, இந்த பிங்கிற நிறுவனம், இந்த பிங்கிற நிறுவனத்துல உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கிறது? 125 கிராமுக்கு தானே ஒரு பான் இருக்கு. அப்ப இது பிரச்சனைக்குரிய விஷயம் தானே. 1 கிலோகிராம் மாவுக்கு 1000 கிராமுக்கு 8 பான் தானே வருது. இதுல உற்பத்தி திறனை எப்படி கூட்டலாம் என்று சொன்னா, ஒன்று என்ன செய்யலாம் என்று சொன்னா இந்த 8 பானை என்ன செய்யணும், அவங்க 10 பானாக மாத்தும். வேஸ்டேஜ் எல்லாம் குறைச்சி 8 பானை 10 பானா மாத்தினாங்க என்று சொன்னா அவங்களுக்கு என்ன வரும்? உற்பத்தி திறன் இந்த நிறுவனத்துக்கு சமனாக மாறும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? ஒரு பானை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க 100 கிராம் மாவை பயன்படுத்தும். 100 விட கூடுதலாக பயன்படுத்தக்கூடாது. ஒன்று வெளியீட்டை அதிகரிக்கணும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? 125 கிராம்ல இருந்து 100 கிராமாக மாற்றும். அப்படி மாற்றினாங்க என்ன? அவங்களோட உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அதைத்தான் ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்படி சொல்றேன். ஒரு விளக்கம் இது. ஒன்று, வெளியீடுகளை அதிகரித்தால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உள்ளீடுகளை குறைத்தாலும் என்ன செய்யப்படும்? உற்பத்தி திறன் அதிகரிக்கும் சொல்றாங்க. இதுதான் என்ன உற்பத்தி திறனோட சம்பந்தப்பட்டு. ரைட். அவை நம்ம திட்டமிடல் சம்பந்தமாகவும் பார்த்துட்டோம். முகாமைத்துவ தொழிற்பாட்டுல வீடு கட்டுறதுக்கான உதாரணத்தை வச்சு பார்த்தோம். அதுதான் இந்த விடயங்கள். முகாமைத்துவத்தின் செயற்பாடு என்று சொன்னால் திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயம். ஒரு விடயத்தை செய்யறதுக்கு முதல் அந்த நோக்கங்கள் இலக்குகளை அடைவதற்கு முதல் அதை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பது தொடர்பாக முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்வது திட்டமிடல். அதை நான் நிறைவேற்றுவதற்கு தேவையான என்ன? இந்த வளங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து அவங்களுக்கு தேவையான என்ன வளங்களை எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஒதுக்குவது, அவங்களுக்குரிய அதிகாரங்களை எல்லாம் வழங்குவது, அதை ஒழுங்கமைத்து. இதெல்லாம் நம்ம டீப்பா படிப்போம். வழிநடாத்துற என்ன? கிடைக்கக்கூடிய அந்த ஊழியர்களை எல்லாம் ஊக்குவிச்சு என்ன செய்யற அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி அவங்களை வழிநடாத்துதல் தான் வழிப்படுத்து. கட்டுப்படுத்தல் என்ன? ஏதாவது பிழைகள் வந்தால், குறைபாடுகள் வந்தால், அதுக்குதான் சொல்றது விலகல்கள் என்று சொல்லுவோம். அந்த குறைபாடுகள் வந்தால் அதனை சரி செய்வதற்கு என்ன செய்யறது? நான் மேற்கொள்ற செயற்பாட்டுக்கு பேர் தான் கட்டுப்படுதல். இப்ப பிழையாக வீட்டை கட்டினாங்கன்னா உடைச்சு போட்டு என்ன செய்யறது? அதனை சரியாக மாத்துறது. இதுதான் என்ன முகாமைத்துவத்தின்
4 தொழிற்பாடுகள். ரைட். ஆகவே நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னா அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்யணும், முகாமைத்துவத்தின் தேவை எங்களுக்கு என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணும். ரைட். ஆகவே இதோட நாம் என்ன செய்வோம், இன்றைய கிளாஸ் பிஎம்ஏ கிளாஸ் முடிச்சு கொள்வோம். ரைட்.